ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. ஆஃப்டர் லாங் டைம் நம்ம ஒரு ட்ராவல் பண்ண போகிறதுல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பஸ் ஸ்டாண்ட் வீடியோ போட சொல்லியிருக்கீங்க. ஸோ அதோட முயற்சியாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எந்த பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, டைட்டில் அண்ட் தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், உக்கடம் பஸ் ஸ்டாண்ட். அதாவது இப்போ வந்து ரெனோவேஷன் ஒர்க்கில் இருக்குது. அதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்சு அங்கேருந்து எந்த ஊருக்கெல்லாம் டிபார்ட் ஆகுது, எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் பஸ் எல்லாம் டைமிங் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் டர்க்கிஷை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க, நம்ம இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே ஒரு எக்ஸ்ப்ளோரை பார்த்துட்டு ஒரு சூப்பரான கிளியரான இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க போகலாம். டவுன் ஹால் வந்தாச்சுங்க. இங்கேருந்து ரொம்ப பக்கம் தாங்க. நீங்கள் உங்களுக்கு டவுன் ஹால் வந்துட்டாவே உக்கடம் வந்து ரொம்ப சீக்கிரம் போயிடலாங்க. நான் உக்கடம் போயிட்டு எந்தெந்த பஸ்ஸெல்லாம் அங்கேருந்து கிளம்புது, எதனால் நீங்கள் உக்கடம் வரலாம், எங்கே போகிறக்காக உக்கடம் வரலாம்லாம் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உக்கடம் நடந்து போயிட்டுருக்கோம். டவுன் ஹால்றாங்க. இந்த ரூட்டில் நடந்து போனாவே ஒரு தனி வைப்புங்க. காலையிலே ஆகட்டும் இல்லை சாயங்காலம் ஆகட்டும் எப்பயுமே பரபரப்பாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உக்கடம் வந்து ஃப்ளைஓவர் ஒர்க்கு போயிட்டுருக்குங்க. பாலம் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய ரூட்டெல்லாம் டைவர்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல நம்ம பொள்ளாச்சி போகணுன்னா இப்படி போய் சுற்றி போவோங்க. இப்போ வந்து இந்த ரூட் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் உக்கடம் வந்து பஸ் ஏறினீங்கன்னா எங்கே போகிறக்கா இருக்குன்னா, எஸ் அங்கேயே போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஒன்றா பாலக்காடு பொள்ளாச்சி. மெயினாக இவங்கெல்லாம் தாங்க வந்து உக்கடத்தில் வந்து பஸ் ஏறுவாங்க. உள்ளே போயிட்டு நிறையா இன்ஃபர்மேஷன் சொல்லணும். இங்கேருந்து செம லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குங்க. நிறையா பேருக்கு தெரியலைங்க. அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி சூப்பரான இன்ஃபர்மேஷனோட நம்ம எக்ஸ்ப்ளோரர் டர்க்கிஷில் வைப் பண்ண போகிறோம். செம மாஸ் பண்ண போகிறோம். வாங்க, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்தாச்சு, அப்படியே போகலாம். இப்போ இந்த பஸ் வந்துருக்குங்களா, இதுதாங்க உக்கடத்தோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்து லோக்கல் பஸ்ஸஸ் எல்லாம் டெர்மினஸ் திரும்புகிற இடங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம அவுட் சிட்டி போகிற பஸ்ஸெல்லாம் போவோங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த லோக்கல் பஸ்ஸெல்லாம் உக்கடத்துலேருந்து துடியலூர் அங்கே போகிறாங்களாம். இங்கே வந்துட்டிங்கன்னா பஸ் நம்பர் 4 ஏறினீங்கன்னா துடியலூர்லாம் போயிடலாங்க. அதாவது புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறாங்க, ஊட்டி பஸ் ஸ்டாண்டு. அதுக்கெல்லாம் நீங்கள் 432 ஏறினீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக புது பஸ் ஸ்டாண்டே விட்டுருவாங்க. இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கனால பொள்ளாச்சி பழனி எல்லா பஸ்ஸும் மாறி தான் நின்றுருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் ரோ போனீங்கன்னா பாலக்காடு பஸ்ஸுங்க, செகண்ட் ரோ பொள்ளாச்சி, தேர்ட் ரோ பழனிங்க. உங்களுக்கு டேரெக்டாக கரெக்டாக இது பண்ணுறதுங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே திண்டுக்கல் பஸ்ஸெல்லாம் இருக்குங்க, டேரெக்ட் பஸ்ஸு கோவை, பொள்ளாச்சி, திண்டுக்கல். அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா மூணார் வண்டிங்க. இதோட டைமிங்கெல்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க. ஸ்ட்ரெயிட் பஸ்ஸு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மூணாருக்கு இருக்குங்க. நோட் பண்ணிக்கோங்க, 8:10க்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து மூணார் போகிறேன்னா 8:16க்கு ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குங்க. இந்த வண்டி தாங்க. உடுமலை போய் மறையூர், மூணாருங்க. சூப்பராக இருக்குங்க ரூட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா பழனி, பொள்ளாச்சி, போடி, நிறையா லாங் டிஸ்டன்ஸ் எல்லாமே இங்கே தாங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்சிட்டிங்க, அதாவது இன்டர்ஸ்டேட். இப்படி பாலக்காடு, கோழிக்கோடு, மங்களூர் வராது, திருவேண்டம், அதுக்கெல்லாம் இங்கே தாங்க பஸ்ஸு கிளம்பும் இங்கேருந்து. வெயில் சூப்பராக அடிச்சிட்டுருங்க. உக்கடத்துலேருந்து கிளம்புற பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பொள்ளாச்சி போகிறவங்களுக்கு இங்கே தாங்க வந்துட்டு ஏறணும். பொள்ளாச்சி, பழனி, அப்புறம் பாலக்காடு, அவங்களுக்கெல்லாம் இங்கேருந்தால் ஏகப்பட்ட பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் பார்த்திங்கன்னா நம்ம காந்திபுரத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வண்டி பார்த்திங்கன்னா உக்கடம் வந்துட்டு தாங்க கிளம்புமா. நீங்கள் மோஸ்ட்லி பழனியெல்லாம் போகிறீங்கன்னா பழனி, வால்பாறை, அதுக்கெல்லாம் உக்கடம் தான் பெஸ்ட்டு டெர்மினஸாக அமையுங்க. நான் உங்களுக்கே ஃபஸ்ட் ட்ராக், செகண்ட் ட்ராக் காமிச்சிருப்பேன். இப்போ வந்து பஸ்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்க. இந்த பாலம் ஒர்க் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த பாலம் வந்து மணக்கடை பாலம் இருக்குங்களா, அது வரைக்குமே போதுங்க. ஏன்னா ரவுண்ட் ஏன்னா செம டிராஃபிக் இருக்குங்க கோயம்புத்தூரில். ஸோ அதனால தான் இந்த பாலம் கட்டினாச்சு டிராஃபிக் கம்மி பண்ணலான்னு பார்த்துருக்காங்க. ஸோ வாங்க, நம்ம வந்து இப்போ வந்து பாலக்காடு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்து பாலக்காடுங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பொள்ளாச்சி, அதுக்கு அடுத்து வந்து பழனி. இதுதான் ஷெடியூலில் இதான் முதலேருந்தே இருக்குது. பட் இப்போ வந்து கட்டுற வேலைங்கனால எல்லாத்தையும் கசாமசான்னு போட்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிறதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த நோட்டீஸ் போர்டில். மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். நான் உங்களுக்கு டைமிங்கோட சொல்கிறேங்க. லெஃப்ட் சைடு நிற்கிறது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி, பழனி, திண்டுக்கல் அங்கெல்லாம் போகிறதுங்க. நம்ம ரைட் சைடு நிற்கிறது அப்படியே கேரளா போகிறதுங்க. பாலக்காடு, கோழிக்கோடு, அப்படி நிறையா கேரளா ரீஜனுக்குள்ளே போகிறது. இந்த சைடெலாம் பொள்ளாச்சி, பழனி போகிறதுங்க.
இங்கே பஸ் டைமிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு வந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க. இதே காலையில் 4:30லேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்குங்க. 3 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வரும். அதே 11லேருந்து காலையில் 4:30 வரைக்கும் 10 நிமிஷம், அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க. இதே பழனிக்கு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க. இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறைக்கு பஸ் டைமிங் கேட்டிருந்தீங்க, அங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பஸ் வந்து 2 மணிக்குங்க, அப்புறம் 5 மணிக்கு ஒன்று, 7:58க்கு ஒன்று, அப்புறம் 1:05க்கு, அப்புறம் 3:47க்கு, கடைசியாக 7:02க்குங்க. இதே நீங்கள் பொள்ளாச்சி போயிட்டீங்கன்னா 10 மினிட்ஸா 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் பஸ் இருக்குங்க வால்பாறைக்கு. தெரிஞ்சது மதுரைக்கு கனெக்டிவிட்டி இருக்குங்க. எப்படி போகணும்னா பொள்ளாச்சி பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் போகாங்க. திண்டுக்கல் பைபாஸ் மதுரை போகுங்க. ஏன்னா நம்ம வண்டி பார்த்திங்கன்னா தாராபுரம் அப்படி கனெக்ட் ஆகும், இது வந்து இப்படி கனெக்ட் ஆகும். இதுக்கு வந்து சுற்று ரூட்டு தாங்க. அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் போயிருங்க பைபாஸு. மோஸ்ட்லி இங்கே 8 மணிக்கு வந்து தூத்துக்குடி வண்டி இருக்குங்க. தூத்துக்குடி, தென்காசி, அப்புறம் மதுரை, திண்டுக்கல், ஏகப்பட்ட டெர்மினஸ் இருக்குங்க. நம்ம நிறையா பேர் சிங்கனூரே போகிறாங்க. இந்த ஆப்ஷனும் நிறையா பேர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோ போட்டிருக்காங்க நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாண்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒருத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஆனாலும் அடுத்த பஸ் ஸ்டாண்ட் வீடியோ போடலாங்க. சிங்கனூர் ஆகட்டும், காந்திபுரம், அப்புறம் புது பஸ் ஸ்டாண்ட், எல்லா பஸ் ஸ்டாண்டையும் வ்ளாக் பண்ணலான்ட்டு ஒரு பிளானில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த பஸ் ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் போடலான்ட்டு. சரியாக தெரியலைங்க. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் வந்து எங்கெங்கே போகும், பாலக்காடு, திருச்சூர், குருவாயூர், கொடுவாயூர், மீனாட்சிபுரம் நிறையா பஸ் இருக்குது. பட் டைமிங் வந்து சரியாக இல்லைங்க. இது ஃபஸ்ட் தளம். அப்புறம் லோக்கல் பஸ்ஸஸும் இருக்குங்க. நம்ம பொள்ளாச்சி வந்து முதல்ல எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலுங்க. ஏன்னா நாங்கள் பொள்ளாச்சி வந்து நம்ம சொந்த ஊருங்க பொள்ளாச்சி. ஸோ அடிக்கடிக்கு பொள்ளாச்சி போகிறதுனால நம்ம உக்கடை வந்து அந்த மாதிரி எமோஷனுங்க நமக்கு. நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க ப்ரைவேட் பஸ்ஸஸ் விலாகும் சீக்கிரம் வருங்க. இது பார்த்திங்கன்னா ஜெய் சத்திங்க, கோயம்புத்தூர்லேருந்து உடுமலை போகிறதுங்க. எஸ்எஸ்டி நிறையா பஸ்ஸஸ் இருக்குங்க. பஸ்ஸில் ஊருங்க நம்மலாம் மக்களே. ராஜா டூரிஸ்ட் பஸ்ஸெல்லாம் நம்ம உடுமலைக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களே. இந்த பஸ்ஸை வந்து ஒரு நாள் வ்ளாக் பண்ணிடலாம். கேட்டுருவோம் இப்போயே போய் எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு பார்த்துட்டு. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வ்ளாக் இதுதாங்க. நம்ம மொபைல் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டி உடையும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக ஒரு புது ஃபோன் வாங்க போகிறேங்க. எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வ்ளாக் இதை தாங்க முடிவு பண்ண போகிறோம். SRN இந்த மாதிரி டூரிஸ்ட் பஸ்ஸில் வந்து நம்ம வ்ளாக் பண்ணதே இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் பண்ணிடலாங்க. இந்த ரேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலக்காடு, கோழிக்கோடு, கேரளா சைடு போகிற பஸ்ஸுங்க. அங்கே ப்ரைவேட் பஸ்ஸஸும் இருக்குது பார்த்தீங்களா, கோழிக்கோடு போகிறது. அதெல்லாம் டைமிங்க்கு இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் காந்திபுரம் போகணுன்ற அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம உக்கடமும் ஒரு எமோஷன் தாங்க. இது எல்லாமே ஃபுல்லாமே பாலக்காடு கேரளா நோக்கி போகக்கூடிய பஸ்ஸஸுங்க. அந்த சைடு பழனிங்க, அது பொள்ளாச்சி. அந்த சைடு மதுரைக்கும் பஸ்ஸஸ் இருக்குது. நான் உங்களுக்கு மறுபடியும் ஏன் சொல்லிகிட்டே இருக்கேன்னா எனக்கு பிடிச்சி போச்சுங்க. எனக்கு நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு வ்ளாக் எடுத்து ஆகணும்னு நினச்சி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி காந்திபுரம் இல்லை சிங்கனூருங்க. நான் காந்திபுரம், சிங்கனூர், உங்களுக்கு யார் நிறையா காந்திபுரம், சிங்கனூர் சொல்கிறீங்களோ அப்படியே பார்த்து வீடியோ பண்ணிடலாங்க. வந்து எதுக்காக உக்கடை வந்தோம்னா வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க காலேஜில். இன்டர் காலேஜ் மீட் போகிற வழியில் இதையே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போதைக்கு நம்ம நண்பர்கள் யாரும் வரல. இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்டு தச்சு மட்டும்தான் வந்திருக்காரு. கஷ்டப்படாத ப்ரோ, தச்சுனா மட்டும்தான் வந்திருக்கேன். பார்த்துருப்பீங்க ராமலிங்க அந்த காலேஜ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னும் நம்ம நாகூர் ஸ்கூல்லாம் வரட்டும், அதோட வீடியோ என் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எல்லா வீடியோ இன்ஃபர்மேஷன்லாம் சூப்பராக இன்ஃபர்மேஷன் கொடுத்து நமக்கு நாகூர் ஸ்கூல் வந்துட்டாங்க. இதோட வீடியோ முடிச்சுக்க போகிறாங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நான் சொன்னல மக்களே, கூடலூர் வண்டி வந்தாங்க, கோத்தகிரி வரைக்கும் போவாங்க. மதுரை பைபாஸ்ன்னு போட்டிருக்கான். பட் டைமிங் சேஞ்ச் ஆகிடுச்சு போல இருக்கு. திருப்பூர். அது வந்து வேறு லொக்கேஷன் நினைக்கிறேன். இப்போ மதுரை போகுதுங்க. பார்ப்போம். பஸ்ஸு சூப்பராக இருக்குது பார்த்துங்க. ஸ்டிக்கரிங்கெல்லாம் உடுமலை, ஊட்டி. ஆதி படியில் நின்று பயணம் செய்யாது.